ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ போடுறோம். இன்னைக்கு தலப்பாக்கட்டு ஸ்டைல்ல எப்படி பிரியாணி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிட்டு நெய் அப்படியே போடுறோம். புதினா, கொத்தமல்லி, இஞ்சி, பூண்டு, வெங்காயம் அதெல்லாம் அரைச்சு ஒரு பேஸ்ட் பண்ணி அதை அப்படியே நம்ம அந்த எண்ணெயிலையும் நெய்யிலையும் சேர்த்து ஆட் பண்ணிருக்கோம். பச்சை வாடை போற அளவு வதக்கணும் நல்லா. ஏன்னா அந்த பச்சை ஸ்மெல் இருக்கும் இல்லையா, அதான் நல்லா வதக்கிடுங்க. ஓகே, நல்ல பச்சை வாடை போய் எண்ணெய் நெய்யெல்லாம் மிதந்து வந்துருச்சு. பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அப்புறம் முந்திரி, இது எல்லாத்தையும் பொடி பண்ணி வச்சிருக்கேன். இதுதான் டேஸ்டே கொடுக்கும். இதை அப்படியே போட்டு ஆட் பண்ணி கிண்டி விட்டுறலாம். அப்படியே போடுறோம். இதோட மிக்ஸ் பண்ணி அப்படியே கிண்டுறோம். அப்படியே நல்லா போட்டுக்கோங்க. தேவையான அளவு தனி மிளகா பொடி போடுறோம். மஞ்சள் பொடி போட்டுக்கோங்க. மல்லித்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஜீரக பொடி கொஞ்சம் ஆட் பண்றேன். இப்போ நம்ம ஆட் பண்ணிருக்க மசாலா எல்லாமே இந்த கறியோட சேர்ந்து நல்லா வெந்து அப்படியே எண்ணெய் மிதந்து வர்ற வரையும் நம்ம வைக்கணும். நல்ல எண்ணெய் மிதந்து வந்துருச்சுங்க பாருங்க, சூப்பரா இருக்கா. இந்த ஸ்டேஜ் வரளவு நீங்க பண்ணணும். இந்த மாதிரி எண்ணெய் மிதக்கணும், மசாலா எண்ணெய் எல்லாம் சேர்ந்து மிதக்கணும். நல்லா தேவையான அளவு, அதாவது 3 டம்ளருக்கு 6 டம்ளர் தண்ணி ஊத்துறேன். அப்படியே அரிசிய இந்த தண்ணியில போட்டுறணும். இதாயிடுச்சு, எல்லாம் போட்டு அப்படியே நம்ம இதை லாக் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான். 2 விசில் வந்தோடனே இறக்குனா சுவையான பிரியாணி ரெடி ஆயிரும். எல்லாம் தயாரா இருக்கு, வாங்க சாப்பிடலாம்.